தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை காலி செய்து கட்டிடத்தை ஒப்படைக்க கோரி உரிமையாளர்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை கோத்தூர்புரத்தைச் சேர்ந்த சரத்குமார், வெங்கடேஷ் சௌத்ரி ஆகியோர் கூட்டாக தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் காவலர் ஆணையர் அலுவலகத்துக்காக சோழிங்கநல்லூரில் தங்களுக்கு சொந்தமான 4 மாடி கட்டிடத்தை குத்தகைக்கு வழங்கியதாக கூறியுள்ளனர். மாதம் 10,14,300 ரூபாய் என வாடகை நிர்ணயித்து 2022ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 11 மாதங்களுக்கு குத்தகை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு ஏற்ற வகையில் கட்டிடத்தில் 1,10 லட்சம் ரூபாய் செலவில் மாற்றி அமைத்ததாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தப்படி 2022 ஜனவரி முதல் வாடகை வழங்காமல் பொதுப்பணித்துறை வழிகாட்டி மதிப்பீட்டின் அடிப்படையில் மாதம் 6,08,438 ரூபாய் வாடகையாக நிர்ணயித்து அதன் அடிப்படையில் 2022 ஜனவரி முதல் நவம்பர் வரைக்கும் 82,16,824 ரூபாய்க்கு காசோலை வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்துக்கு மாறாக வாடகை நிர்ணயித்ததால் மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்ததாகவும் இந்த தொகையை ஏற்றுக்கொள்ளும்படி நிர்பந்தப்படுத்தியதால் பெற்றுக்கொண்டதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. குத்தகை காலத்தை நீட்டிக்க மறுத்த நிலையில் கட்டிடத்தை காலி செய்யாமல் 2022 டிசம்பர் முதல் 2023 டிசம்பர் வரைக்குமான காலத்துக்கு வாடகையாக சுமார் 97,10,792 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கட்டிடத்தை பயன்படுத்துவதற்காக அந்த தொகையும் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் கட்டிடத்தை பயன்படுத்தி வருவது சட்டவிரோதம் என்பதால் அதனை காலி செய்து ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் வருகிற மார்ச் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசிற்கும் தாம்பர காவல் ஆணையருக்கும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.